Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டிசைனா சிங்கிள் பேங்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். silk thread யூஸ் பண்ணி வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ரெண்டு வளையல் எடுத்துக்கோங்க. thin வளையல் ஒரு வளையல் எடுத்துர்க்கேன். கம் தடவிட்டு நான் yellow கலர் thread எடுத்துர்க்கேன். அது 30 strandsக்கு சுத்தி எடுத்த thread. அதை வந்து வளையல்ல ஒட்டி நல்லா டைட்டா வளையல ஃபுல்லா சுத்திட்டே வாங்க. வளையல் ஃபுல்லாக சுற்றியாச்சு. ஓரத்தில் இந்த மாதிரி கம் தடவி மீதி த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததும் மறுபடியும் கம் தடவிட்டு நூலை வளையலோடு ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வளையலும் எல்லோ கலர் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ வளையலோட 4 ஓரத்தில் ஃபஸ்ட்டு கம் தடவிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் கம் தடவிக்கு நடுநடுல இன்னொன்று கம் தடவிக்கோங்க. 8 பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இது வந்து கோல்டன் கலர் மீடியம் சைஸ் ஹாஃப் பீட். இதை வந்து எல்லா கம்லேயும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இது வந்து இன்னொரு வளையல் நம்ம மேலே ஒட்டும் போது கொஞ்சம் நடுவில் கேப் இருக்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம இந்த பீடை ஒட்டுறோம். இப்போது ஒட்டினதும் இதுக்கு மேலே இப்போ இந்த கோல்டன் பீட்ஸ்க்கு மேலே கம் லைட்டாக டாட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இன்னொரு வளையலை அது மேலே எடுத்து ஒட்டிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் காஞ்சதும் இப்போ பாருங்கள், இப்போது அந்த பீடு ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி கம் தடவி 1 சென்டிமீட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி கம் தடவி நூலை சுற்றிக்கோங்க. நூல் சுற்றிட்டு இந்த அளவுக்கு சுற்றிக்கோங்க. அப்போ தான் எல்லா பீட்ஸ்க்கும் முன்னாடி பின்னாடி சுற்ற நமக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி மீதி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம் தடவி ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீட்ஸ்க்கும் நான் இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சுருக்கேன். இது ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. உங்கள் வளையல் அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன் செயினை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 கல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவி ஒரு செயினாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிக்கிட்டே வாங்க. த்ரெட் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. லாஸ்ட் இப்போ இதே மாதிரி எல்லாமே நான் ஒட்டிட்டேன். லாஸ்ட் ஒன் இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு. ப்ளூ கலர் ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஸ்டோன் செயின்ஸ் ஒட்டி இருக்கிறதுக்கு 2 பேங்கிள்ஸ் நடுவில் நம்ம கேப் இருக்குது. அங்கே ப்ளூ கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதும் மீதியை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒரு வளையல் ஒட்டியாச்சு. அதே மாதிரி நிறைய செயின்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வளையலையும் அதே மாதிரி கம் தடவி ப்ளூ கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி 2 வளையலுக்கும் எல்லா சைட்லையுமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போது அதே ஸ்டோன் செயின் 2 ஸ்டோன் கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு 2 பார்ட் நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க 2 ஸ்டோன். அவ்வளோதான், பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.